ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அவருடைய அளப்பெரிய கிருபை நமக்கு திரும்பவும் உண்டாயிருந்தபடினாலே கடந்த வாரத்திலே ஆராய்ச்சி கடந்து போன என்னை உங்களை கூட தேவனாய்க்கத்தர் ஒரு நிலைக்குள்ளாக பாதுகாத்து சுகம் தந்து பலன் தந்து நமக்கு வேண்டியதாக கொடுத்து நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதித்து அந்த கர்த்தருக்கு திரும்பவும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக இந்த நாளிலும் தேவனாய்க்கத்தர் தாமே நம்மை திரும்பவும் தேவசீரானத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அவரை ஆராதிக்க செய்த கிருபைக்காக ஆண்டவரை நான் அதிகமாக நான் சொல்லிருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக 2 ராஜாக்கள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை தேவனாய்க்கத்தர் நமக்கு இந்த நாளுக்குரிய பிரசங்க வாக்கியமாக தேவனாய்க்கத்தர் தந்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 3:17 எடுத்த ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். வாசிங்க 3:17. அவர்களில் ஒருத்தி 2 ராஜாக்கள் 3:17 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளைக்கு தியானிக்க நமக்கு தேவனாய்க்கத்தர் பிரசங்க வாக்கியமாக தேவனாய்க்கத்தர் தந்திருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எலிசா தீர்க்கதரிசி ராஜாக்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கடந்த புதன்கிழமை இடைநாள் ஆராதனையாக நாங்கள் மாலை வேளையில தேவசன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். அப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை பலமாக எனக்குள்ளே தொனிக்கிறதை நான் கேட்டேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனை வேளையிலே நான் தேவ சமூகத்தில் நானும் ஆண்டவரை தொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக பலமாக தொனிக்கிறதை நான் கேட்க முடிந்தது. அதுக்காக என் தேவனாய்க்கத்திற்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியங்கள்ல ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று தெரிகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று அன்றைக்கு சொன்ன வார்த்தையை தேவனாய் கர்த்தர் தாமே இன்றைக்கு விசேஷமாக இந்த புதன்கிழமை ஆராதனை வேளையில தேவனாய் கர்த்தர் பலமாக எனக்குள்ளே தொடுக்கி செய்கிறார் என்று சொன்னால் சான்ஸே இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு ஒரு சில காரியங்கள் உண்டு, உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆனாலும் நாம் எதை சான்ஸே இல்லை என்று நாம் நினைக்கிறோமோ அது நடக்கும். அன்றைக்கு நடந்தது போல நடக்கும், இனி நமக்கு நடக்கும் என்று சொல்லி நான் ஆவிலே அதிகமாக உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நடக்காது, சான்ஸே இல்லை. அப்படிதான் அன்னைக்கு அந்த ராஜாக்களும் நினைத்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 16 கூட நீங்கள் சேர்த்து வாசிப்பார்கள், 16 கூட சேர்த்து வாசிப்பார்கள். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நீங்களும் உங்கள் ஆடு மாடு உங்கள் மிருக ஜீவன்களோ குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சான்ஸே இல்லை. மழைக்கு எந்த ஏதும் இல்லை, காற்றும் அடிக்கல, மழைக்கு ஏதும் இல்லை.
அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிருந்தது. 3 ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாவும், யூதா ராஜாவும், ஏதோம் ராஜாவும், மோவாபின் ராஜாவும் மேல போர் தொடுக்கிறதற்கு அவர்கள் வனாந்தர வழியாய் போய் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. அவர் கூட போன ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லை. அவ்வளவுதான். இந்த வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்காத போல இருக்கு, சான்ஸே இல்லை அப்படின்னு அவங்க கலங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க வனாந்தரத்துல தண்ணி தேடி பார்த்திருக்கிறாங்க. போகமாக போய் கொண்டு வந்திருக்கிறார்கள். ராணுவங்கள் அணிவகுத்து படைகள் கடந்து போயிருக்கிறது. 3 ராஜாக்களும் முன்னே கடந்து போயிருக்கிறாங்க. எதிரியோடு விடப்படாக போர் யுத்தம் கலக்க வேண்டும். அப்படி கலக்கிறதுக்காக அவர்கள் தொடர்ந்து நடந்து போன பொழுது அவர்கள் போற வழிகளில் எல்லாம் அவர்களுக்கு தண்ணீர் எங்கேயும் கிடைக்கவில்லை. தண்ணீர் கிடைக்கும் சான்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிருந்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ராஜாவும் அப்படி வருத்தப்பட்டார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. பாருங்கள், வாசிங்க. அப்படி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்திருக்கிறார்கள். எங்கேயாவது தண்ணீர் கிடைக்காதா என்று சொல்லி ஒரு சுற்றி திரிந்திருக்கிறார்கள். அவர்களை பின்செல்லுகிற ராவணத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் என்ன செய்தது போயிற்று என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களை கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே என்றார். வரவழைத்தாரே என்று அவர் சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாதி விடு, அங்க லைட் கிடைக்கல, கொஞ்சம் முன்னால போடுங்க, அப்ப அந்த வெளிச்சம் கிடைக்கும். நீ பின்னால போட்டீங்க, அவங்க ஒட்டி போட மாட்டாங்க, கொஞ்சம் முன்னால் போடுங்க. அப்படி வாங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக நாம ஆண்டவரை என்ன செய்யணும்? நன்றியோடு நாம் என்ன செய்யணும்? நம்ம துதிக்கணும், நம்ம சோத்திரிக்கணும். அப்படி அவ்வளவுதான். எனக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்னு சான்ஸே இல்ல. அதுக்கு எந்த ஏதுக்களும் இல்ல. இவ்வளவு அழைச்சு பார்த்துட்டோம். மழையும் காணும், காற்றையும் காணும், மழை வர்றதுக்கும் ஏதும் இல்ல, மலைக்குறி காட்டும் எந்த ஒரு காரியம் இல்ல. இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. மோவாபை ஜெயிக்க வேண்டும் 3 ராஜாக்களும் சேர்ந்து போனாங்க. ஆனா மோவாபின் கையில, மோவாபின் கையில நம்ம தாவிடாயினால தண்ணீர் இல்லாம நம்ம தாவிடாக நமக்கு உண்டாகி நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவன் கையில மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கமா இருந்த போதுதான் இந்த எலிசா தீர்க்கதரிசியை தேடி அவர்கள் என்ன செய்தார்கள்? போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி போன பொழுதுதான் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்க இந்த பள்ளத்தாக்குல என்ன செய்ய? வாய்க்கால் வெட்டுங்க. அந்த வாய்க்கால் நிறைய என்ன செய்யும்? தண்ணீர் ஓடி வரும் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் தொடர்ந்து வாசித்து பாருங்க. 20ஆம் வசனத்துல அப்படி நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்துல 3:20 வாசிக்கலாம். வாசிங்க. மறுநாள் காலையிலே பரிசெலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேச வழியாக வனாந்தர தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு, இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரினால் என்ன செய்தது? நிரம்பிட்டு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்ன அப்படி நடந்தது. எந்த சான்ஸ் இல்ல, எந்த ஏதும் இல்ல. இனி இது நடக்காது, அவ்வளவுதான் ராஜாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்போம், எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்போம் பொழுது அவர் ஆண்டவரத்துல ரொம்ப வருந்தி வேண்டிக் கொண்டிருப்பார் நினைக்கிறேன். 3 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு தண்ணி இல்ல, எப்படி நீங்க தண்ணி தர போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது காற்றையும் காணும், மழையும் காணும், எல்லா பக்கம் சுத்தி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிதானே வந்திருக்கிறாங்க. காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது, ஆனா நாளைக்கு இந்நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னது பாரு. அங்க என்ன செய்யுது? சான்ஸே இல்லைன்னு நினைச்ச காரியத்துல அங்க ஒரு பெரிய காரியம் கர்த்தரால் உண்டாயிட்டு என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் இல்ல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவ்வளவுதான், வேற இனி சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில காரியங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த
அந்த பவரும் எனக்குள்ளே நான் உணர முடிந்தது. மிகுந்த வலிமையாக கர்த்தருடைய சத்தம் பலமாக தொனிக்கிறதை நான் கேட்டேன். அப்பொழுது எனக்குள்ளும் அவருடைய உற்சாகம் பிறந்தது. கண்டிப்பாக சான்ஸே இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் தலையிடுவார். கர்த்தர் என்ன செய்வார்? அந்த காரியத்துல இங்க ஒரு காரியம் செய்தது போல நமக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார் என்கிற ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் எனக்குள்ள ரொம்ப தீவிரமாக உண்டாயிற்று. நான் தேவனுக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன இந்த காரியத்துல அது நடந்தது போல இனி நமக்கும் நடக்கும் என்று கர்த்தர் நாட்கள வார்த்தை தருகிறவர்களுக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே பாருங்க, எலியாவுடைய காலத்தில் கூட அப்படி நடந்தது என்று சொல்லி 1 ராஜாக்கள் புத்தகத்துல 17:1 நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்துல 17:1 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. இளையத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி அவன் என்ன சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டு கீரியாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படி அன்றி இந்த வருடங்களில் வரப்போற இந்த வருஷங்கள்ல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனுக்கு முன்னில இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொன்ன மாதிரி 3 வருஷம் மழையே பெய்யல என்று சொல்லி நம்ம பயணம் செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நீங்க 18ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை கூட வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி நடந்துச்சு என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 18:1-2 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். அப்படி அநேக நாள் சென்ற பிற்பாடு அவர் சொன்னபடி 3 வருஷமா மழை பெய்யல என்று சொல்லி பார்க்கலாம். வாசிங்க. அநேக நாள் சென்று 3 வருஷமாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு முன்னே காண்பி. நீ போய் ஆகாபுக்கு திரும்ப உன்னை காண்பி. தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். தேசத்தின் மேல் நான் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனார். கொடிய பஞ்சமா இருந்தது. 3 வருஷம் மழை பெய்யல உடனே பயங்கரமான என்ன உண்டாயிருந்தது? பஞ்சம் உண்டாயிருந்தது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹalleluya! கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக உண்டாகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது பலமாக நமக்குள்ளே தொடுக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதற்கு எந்த ஏதுக்கள் இல்லாமல் இருந்தாலும் சான்ஸே இல்லாத போல நாம் ஒரு தோற்றம் நமக்கு முன்பாக உண்டாயிருந்தாலும் அது எப்படி நடக்க போகிறது என்று நம்மளால மீட்க முடியாமல் கணிக்க முடியாமல் போனாலும் ஹalleluya, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹalleluya! அவர் சொன்ன மாதிரியே மழை பெய்யல. திரும்ப அந்த தேவனுடைய மனுஷனை கூப்பிட்டு சொன்னாரு, ராஜாவுக்கு போய் உனக்கு காண்பி, திரும்ப நான் மலையை என்ன செய்வேன், நான் உனக்கு சொன்னபடி நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொன்னதாக அங்கே பார்க்கப்படுகிறது. அவருடைய வார்த்தைக்கு எதையும் செய்யும் வல்லமை உண்டு. முடியாது என்பது இல்லவே இல்லை. ஹalleluya! கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் செய்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு ஏதுவான கால சூழ்நிலை, ஏதுவான காரியங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எந்த ஏதும் இல்லாமல் இருந்தாலும் அதற்கு சான்ஸே இல்லை என்று நாம் உணர்கிற எண்ணுகிற ஒரு காரியமா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் காலமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதை செய்து விடுவார் என்பதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 41 முதல் சில வசனங்களை வாசித்து பார்க்கலாம். 18:41 முதல். ஆகாபை நோக்கி நீர் போ போஜனமான பண்ணு, பெருமழையுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொன்னார். ஏன்னா அது வரைக்கும் 3 வருஷமா மழை பெய்யல. மழை பெய்யுங்கிற நம்பிக்கை இல்லாம அச்சுமையில அவர்கள் இருந்தார்கள். எங்க என்ன மழை பெய்யும் போது அந்த அளவுக்கு தேசத்துல ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் என்ன செஞ்சிச்சு.
அங்க இருந்தது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சாட்சி இல்லை, இனி மழை பெய்யுற நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இழந்து போயிருந்தாங்க. எங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று சொல்லி மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். சொன்ன போல என்ன செஞ்சாரு, இந்த 41 பார்க்கிற பொழுது அப்போ அவருக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அந்த தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. ஹல்லேலூயா! அந்த மழை வருகிற அந்த இரைச்சலின் சத்தம், பெரும் மழை வருகிற அந்த இரைச்சலின் சத்தம் அந்த தேவனுடைய மனுஷனுடைய காதுகளிலே கர்த்தர் நினைச்சாரு, கேட்கபடியாக வச்சார். ஆகாபுக்கு கேட்கல, ஆனா தேவனுடைய மனுஷனுக்கு என்ன செஞ்சுச்சு, கேட்டுச்சு. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு தான் சொன்னார் மழை பெய்யாது, நீ மழை பெய்யும் சொன்ன அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அந்த இரைச்சலின் சத்தம் என்ன செஞ்சார், கேட்ட உடனே அவர் ஆகாபை நோக்கி எடுத்தார், சீக்கிரம் போகும் மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அடுத்த யோசனைகளை வாசிக்கிறார். ஆமா, சொல்லுகிற பொழுது இந்த மனிதனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவோ ஜீர்ணிக்கவோ இந்த ராஜாவுக்கு முடியல போல இருக்கு. அப்படியா, அவ்வளவு சீக்கிரமா வந்துடுற போது அப்படி நினைச்சு சரி கொஞ்சம் புசிச்சுட்டு போலாம், போஜனம் பண்ணிட்டு போலாம், போஜனம் பண்ண போனாரு என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மழை வருகிற அந்த இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது அதற்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவதற்காக இந்த தேவனுடைய மனுஷன் செஞ்சாரு. சீக்கிரம் மலையினுடைய சிகரத்துக்கு உச்சிக்கு போய் அங்க போய் முகங்குப்புற வந்து கர்த்தரை அவர் பணிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அங்க பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஆமா, ஏறி ஆமா ஆமா நோக்கி இல்ல சத்தம் கேக்குது, திரும்ப போய் பாரு என்று அவர் நினைச்சார். கர்த்தருடைய வார்த்தை மேல அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டா இருந்தது. ஏன்னா கர்த்தர் பேசுகிறத அவர் பிரதிச்சயமாக தம்முடைய ஆவியில் அவர் உணர்ந்திருந்தார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அந்த அனுபவம் அவருக்கு இருந்தது. இது இல்லை, அது கர்த்தருடைய சத்தம். அவர் சொல்லி இருக்கிறார், சொல்லபடி 3 வருஷம் மழை பெய்யவில்லை, இப்பொழுது திரும்ப மழை பெய்யும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மழையுடைய இரைச்சல் என் காதுல கேட்கு, நீ திரும்ப போய் பாரு அப்படின்னு அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். சீக்கிரம் நீ போயிடும், பெரிய வெள்ளம் வருகிறது அப்படின்னு சொன்னார். அப்படியே மழை வந்ததுன்னு எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! அதற்குள்ளாக வானம் மேகங்களிலும் காற்றினாலும் கலந்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! பாத்தீங்களா? அப்போ அதற்கு ஏதுக்கள் இல்லை, ஏதுவான காரியங்கள் இல்லை, சூழ்நிலை இல்லை, அது இல்லை என்று நாம் நினைக்கிற காரியத்துல கர்த்தர் நம்மிடத்துல அந்த காரியமா பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை குறித்து நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை அவர் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னா என்னது, கண்டிப்பாக என்ன செய்ய போகிறார், அந்த காரியங்கள் நாம் அப்படியாக அந்த காரியங்களை எல்லாம் நமக்கு செய்து தரப்போகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்யணும், நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கோம் வேண்டாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆராதனை நடந்து கொண்டிருந்தது, அந்த இடையில ஆராதனை பார்க்காம நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் திடீர்னு பலமாக எனக்குள் இருந்து இப்படி நான் பேசுவார் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்தாரு, என்கிட்ட பேசினாரு. அவருடைய சத்தம் பலமாக எனக்குள்ளே தொடுத்தது நான் உணர்ந்த பொழுது அநேக காரியங்கள் சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற அநேக காரியங்கள் எனக்கு உங்களுக்கு இருக்கிற அநேக காரியங்கள் எனக்கு கண்ணு முன்னால வந்துச்சு. ஓ, இதையெல்லாம் கர்த்தர் சீக்கிரமாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா! எனக்கும் செய்ய போகிறார், ஊழியத்துக்கு செய்ய போகிறார், சபைக்கு செய்ய போகிறார், வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு செய்ய போகிறார். இல்ல இதை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், சான்ஸே இல்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற காரியங்களை, நினைச்ச காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டு விட்டார் என்பதை நான் என்னுடைய ஆகவே நானும் என்ன செய்ய முடிந்தது, அது அதிகமாக உணர முடிந்தது. ஹல்லேலூயா! அதற்காக நான் ஆண்டவரை நான் ரொம்ப சோத்திருக்கிறேன். பாருங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்லுகிறார் என்றால் செய்ய அவர் ஆயத்தமாகி விட்டார் என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 33
9வது வசனத்தை நீங்க எடுத்து வாசி பாருங்க. இனி எங்க அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சில காரியங்களை நினைச்சிட்டு ஒருவேளை உட்கார்ந்து இருப்பீங்க. அது செய்யறது அவருக்கு ரொம்ப அற்பமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் நிற்கும். அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் என்ன செய்யும்? நிற்கும் என்று வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. அவர் சொன்னார்னா அது ஆகும், அவருக்கு ஆகும். அவரை கட்டளையிட்டார்னா அது அப்படி நிற்கும் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது நமக்கு அங்கே பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் சோதரிப்போமாக. இன்னொரு சம்பவம் கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இன்னொரு பஞ்சமும் வந்துச்சு அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6, 24, 25 வசனங்களை எடுத்து ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. 6, 24, 25. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கொடிய பஞ்சம் திரும்ப உண்டாயிற்று. கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் பாருங்க. மக்களுக்கு கூடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஆமா, 40 ரூபாய்க்கு விற்கிற அரிசி 400 ரூபாய்க்கு வித்துச்சான். அப்படி ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு, அவ்வளவு தட்டுப்பாடு உண்டாயிட்டு, உணவு தட்டுப்பாடு பஞ்சம் அங்க உண்டாயிருந்தது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதே 28, 29 கூட வாசிக்கலாம். எந்த அளவுக்கு பஞ்சம் ரொம்ப கொடிதா இருந்துச்சு, அந்த ஆகார குறைவு எந்த அளவுக்கு உண்டாயிருந்தது. இது எப்படி மாறப்போகுது? ராஜா முற்றுகை போட்டிருக்கான். அவன் போற மாதிரி தெரியல, அவன் போக மாட்டான் அப்படின்னு மக்கள் கலங்கி போயிருந்தாங்க. பஞ்சத்திலே முடிச்சு போகும் ஜீவன் வாழ்க்கையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, முடிச்சிட்டுன்னு நினைச்சாங்க. இனி தப்பி பிழைக்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை, ஒரு சான்ஸ் இல்லை, ஏதும் இல்லை. அப்படிதான் அங்கேயும் நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பஞ்சம் கொடுக்க இருந்திருக்கு பாருங்க. பிள்ளைகளை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் பஞ்சத்துல செத்து போயிட்டு இவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அந்த பெத்த பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்டதாக இங்க எழுதிருக்கிறது. இதை கேட்ட உடனே அந்த ராஜா என்ன செஞ்சுட்டாராம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டாரு நம்ம எழுதப்பட்டோம். அவ்வளவு வருத்தமான ஒரு கால சூழ்நிலையா இருந்துச்சு. வாசிங்க பார்ப்போம். 28, 29 வாசிங்க. ராஜா பிள்ளை அவளை பார்த்து, ஆமா உனக்கு என்ன வேண்டும் கேட்டான். ஆமா, அதற்கு அவள், அந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். ஆமா, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை சாய்ந்தான், அவள் தன் மகனை ஒழித்து வைத்து விட்டாள் என்றார். அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடிய பஞ்சம், சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், தப்பிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, எந்த ஏதும் இல்லை. நம்ப முடியல. ஆனா நம்ம நம்பணும். நம்ம ஆண்டவரை நம்பலாம். அவர் பேசுறாருன்னா கண்டிப்பா என்ன செய்யும், அது நடக்கும். அதே புத்தகத்துல 7, 1, 2 கூட வாசி பார்க்கலாம். 7, 1, 2. அப்போ என்ன செஞ்சு பாத்துங்க. அப்போ திரும்பவும் அந்த தேவட மனுஷன் கிட்ட ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும்
2 மரக்கால் வார்க்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்று சொல்கிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களிலே அதை காண்பாய், ஆனால் அதை சாப்பிட மாட்டாய் என்றான். அப்படி சொல்லப்பட்டது சொன்னபடி அப்படி நடந்துச்சுன்னு 2 ராஜாக்கள் 7:16 எழுதியிருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. 7:14 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு ஆமா வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் என்று கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி விழுத்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷரிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணிலாம் நிரப்பப்படும் சொன்ன போல இந்த தண்ணி எங்கிருந்து வந்துச்சு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. மழை பெய்யல, காற்று அடிக்கல, காற்று அடிச்சு மலைக்கு வர மலை காற்று அடிச்சு மழை பெஞ்சு வந்தா தண்ணி வரும். எல்லா பக்கம் தேடி பார்த்து அந்த தண்ணி கிடைக்கல, எப்படி வரப்போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல, விளங்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்கு காலையில என்ன செய்வீங்க, அங்க அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்பட்டு சொன்ன போல ஏதோ தேசத்து வழியாக தண்ணி இலக்கு ஓடி வந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. அப்படி நடந்தது. 3 வருஷம் மழை பெய்யாத ஆண்டவர் சொன்னாரு. 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே திரும்பவும் தேவனுடைய மனுஷன்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு. அப்படியே மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். திரும்பவும் இஸ்ரேல் தேசம் முற்றுகை போடப்பட்ட பொழுது பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படி தப்பிக்க போறோன்னு திகைச்சு போய் நின்னாங்க. அப்பொழுது கர்த்தர் பேசினாரே. ஹல்லேலூயா. அப்படியே அங்கே என்ன செய்தது நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவ சமூகத்திலே கலந்ததற்காக தேவனுடைய பிள்ளைகளே, எந்த எதுக்களும் கண்ணு கட்டிய தூரம் தெரியல அப்படிங்கிற காரியத்தில் எல்லாம் இப்படி கர்த்தருடைய கிரிகளை நாம் பார்க்க போறோம், காண போகிறோம். அதனாலதான் கர்த்தருக்கு வந்து இந்த காலங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி எலியாவுடைய காலத்திலும் எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்திலும் 2 ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புத்தகத்துல 17-18 அது அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரன் அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுபாவம் போக மட்டும் அவனுடைய வியாதி அவன் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கு என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர்கள். வருத்தப்பட்டதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை கூப்பிட்டு வருத்தப்பட்டதாக அங்கே எழுதி இருக்கிறது. அந்த பையன் செத்து போனா அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எலியாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு அந்த தேவனுடைய மனுஷனுக்கும். அவர் தேவனிடத்துல வேண்டிக் கொண்ட பொழுது அது அப்படியே நடந்ததாக 23-24 வசனங்கள்ல நாம் பார்க்க முடிகிறது. வாசித்து பாருங்க. அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை தன் தாயினிடத்தில் கொடுத்து, வாரும் பிள்ளை உயிரோடு இருக்க சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னதாக அங்கே எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுக்கு ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்றாரு அப்படின்னா அவருடைய வார்த்தை பலமாக நமக்குள்ளே தொழிக்கிறது என்று சொன்னார். எந்த காரியத்துல
ஏதுக்கள் இல்லையே அப்படின்னு நம்ம அப்படி யோசித்து கொண்டிருக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக அறிய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக வல்லமை உண்டு. அவர் சொல்றாருன்னா செய்யறாரு என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. அப்படி அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அங்க பார்க்கிறோம். அப்படிதான் 2 ராஜாக்கள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல சுனேமியாருடைய காரியத்திலும் அவருடைய மகனும் செத்து போன பொழுது அவருடைய தேவனுடைய மனுஷனை தேடி போன பொழுது கர்த்தர் போச்சுன்னாரு, அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி நாம் வேதத்துல நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 4:36-37. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு சுனேமியாவை அழைத்துக் கொண்டு வா என்றான். சுனேமியாவை அழைத்துக் கொண்டு வா என்றான். அழைத்துக் கொண்டு வந்து அவனிடத்தில் வந்தபோது அவன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். ஆமா. அப்போ அந்த சுனேமியார் தேவனுடைய மனுஷனை தேடி வந்த பொழுது வேலைக்காரனை அனுப்புறமா அப்படின்னு சொன்ன பொழுது அந்த பெண்மணி உடலை கண்டிப்பா நீங்க வரணும், நீங்க வந்து அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து தரணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் போய் அந்த மேல் வீட்டுல இவருக்கு என்ன வந்தா போல தங்கி இருக்கட்டும், இவர் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறார் என்று சொல்லி தங்குபடியாக வைத்திருந்த அந்த மேல் வீட்டுல அவருக்கு போட்டிருந்த அந்த மெத்தையில அந்த பிள்ளையை அந்த அம்மா கருத்திட்டு தான் வந்திருந்தாங்க. இவர் மேல் வீட்டுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி முந்தின வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அங்க போய் அங்கேயும் இங்கேயும் அவர் அப்படின்னு சொன்னாரு. அப்படி உலாவி ஜெபம் பண்ணி அங்க எலியா தேவனத்துல வேண்டிக் கொண்டு அந்த பிள்ளைமுக்கு மேல முகப்புற விழுந்தாரு. அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து செஞ்சாரு. அப்படி அந்த பிள்ளை மேல படுத்து அப்படியே ஜெபிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எப்படியாவது இந்த மகனை உயிரோடு எழுப்பி தரணும் ஆண்டவரே, கண்டிப்பாக நீங்க இதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண பொழுது பிள்ளைக்கு உடல்ல அனல் மூண்டது என்றும் மறுபடியும் அப்படி திரும்ப ஒரு அந்த பிள்ளை மேல கூப்பிடப்படுத்தி செவித்தார் என்றும் அந்த பிள்ளை 7 தடவை தும்மி அது கண்களை திறந்தது என்று சொல்லி அங்க பார்க்க முடிகிறது. அப்பதான் இந்த வசனத்தை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அப்படி கூப்பிட்டு அந்த பிள்ளையோட தாயிடத்துல ஒப்படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சான்ஸே இல்லதான். அதனாலதான் ஆண்டவர் தேவனுடைய மனுஷன் எசேக்கியேல்கிட்ட கேட்ட பொழுது உமக்கே தெரியும் அவர் சொல்லிட்டாரு. என்ன காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு? எசேக்கியேல் 37:2-3 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னன்னு சொன்னா கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கே செத்தவனுடைய எலும்புகள் அங்கங்கே சிதறி கை எலும்பு, கால் எலும்பு, தலை எலும்பு அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்ஸ் எலும்பும் அங்கங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சிதறி இங்க கிடக்கிறது. ஒரே எலும்பு கூட அங்க இல்ல, அது சிதறி கிடக்கிறது. அப்படி பள்ளத்தாக்கு எங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எலும்புகள் சிதறி கிடக்கிறது. பாட்பாட்டா தனித்தனியா துண்டு துண்டா கிடக்கிறது. யாருடைய எலும்பு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆணுடைய எலும்பு, பெண்ணுடைய எலும்பு, இன்னாருடைய எலும்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அங்க பள்ளத்தாக்குல என்ன செய்திருக்கிறது, அங்க எலும்புகள் கணக்கு காஞ்சி உலர்ந்து போய் இருக்கிறது. அப்படி ஒரு எலும்பு கூட்டத்தை பார்த்துதான் காண்பிச்சுதான் ஆண்டவர் என்ன இப்படி கேட்டார்னு பார்க்கலாம். வாசிங்க. பள்ளத்தாக்கின் வெட்டு வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ஆமா, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமா. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஆமா, ஆண்டவர் பார்த்து கேட்டார். உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு சிதறி வேற கிடக்கிறது.
ஒரு பெரும் கூட்டம் ஏதோ போறதாலே எதுனாலையோ என்ன செய்திருக்கிறது, அந்த பள்ளத்தாக்குல சங்காரம் உண்டாகி அதை அடக்க கூட பண்ணாத அளவுக்கு அது அப்படியே கலந்து அப்படியே செதறி அது கடக்கு. எத்தனை வருஷம் இருந்தோ தெரியாது, அப்படி ஒரு காரியம் அங்க நடந்திருக்கு. அந்த எலும்பு கடக்கிற அந்த கூட்டத்தை அவரு காண்பிச்சு, மனுபுத்திரனே எலும்பு உயிரினமா கேட்ட பொழுது எந்த நம்பிக்கையில உயிரினையும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியும்? மனுஷ மூளைக்கு படி பார்க்கிற பொழுது இப்படி ஒரு காரியம்னா எசேக்கியேல் சொன்ன மாதிரி உயிரடையாதுன்னு சொல்லாம அவர் பயபக்தியில் ஒரு மனுஷனாக இருந்தபடினால அது உமக்கு தான் தெரியும்னு அவர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது எந்த சாட்சி இல்லை, எந்த ஏத்துக்களும் இல்லை. அது அவருக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு காரியம் விளங்குது. ஆனா ஆண்டவர் கேட்கார அப்படின்னு சொல்லி உமக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப திரும்ப அவரை எசேக்கியேலை கூப்பிட்டு சொன்னதாக கீழே தொடர்ந்து இந்த வேத புத்தகத்துல இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எலும்புகளை எல்லாம் பார்த்து நீ இப்படி செதறி கடக்க பத்தியா, இந்த செதறி கடக்கிற எலும்புகளை எல்லாம் பார்த்து ஒன்றோடு ஒன்று நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி நீ அவர்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட சொல்ல பொழுது அவரு கர்த்தருடைய வார்த்தை மேல உள்ள நம்பிக்கையினால அவர் என்ன செஞ்சாரு, அவரு அதை பார்த்து பேசினாரு அப்படின்னு கீழே உள்ள காரியங்கள்லாம் சொன்ன பொழுது அந்த எலும்பெல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அதுக்கு நரம்புகளும் சதையும் உண்டாகி மாம்சமும் உண்டாகி அதெல்லாம் சொன்னபடியே எலும்போடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது என்று 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அடுத்த வசனம் பாருங்க. இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இப்போ சரீரம் உண்டாயிட்டு ஆனா உயிர் இல்லை அப்படின்னு நம்ம அங்க பார்க்கிறோம். 9-10 வசனத்தை வாசிங்க. அது வாசிங்க. என்னை தயக்கம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. இப்போது திரும்ப என்ன செய்ய, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை தேவையில்ல. அந்த எலும்புகள் எல்லாம் அவரவர்கள் எலும்புகள் ஒன்று கூடி ஒன்றாய் சேர்க்கட்டும், அவைகளுக்கு நரம்புகளும் சதையும் உண்டாகட்டும், தோலினால் மூடப்படட்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே நடந்ததுவா அதற்குள் இப்பொழுது ஆவி இல்லை, உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. அவையெல்லாம் பார்த்து ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லி அதை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சொன்னார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ திசை 4 வந்து குறைந்தவர்கள் உயிரிழந்தபடிக்கு இவர்களுமே ஊதி என்றார் என்று சொல்கின்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவைக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலி மகா பெரிய சேனை நின்றார்கள். ஒரு பெரிய காரியம் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்தல கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்க முடிகிறது. செதறி சின்ன பின்னமா கடக்கிற ஒரு எலும்பு கூட்டத்தை கூட என்னால் என்ன செய்ய முடியும், ஒன்று சேர்த்து அவைகளுக்கு நரம்பு சதையும் தோலும் உண்டாக்கி உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகளுக்கு என்ன செய்ய முடியும், என்னால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நமக்கு எது அது நடக்காத காரியம், நடக்க முடியாத காரியம் என்று எண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு இனி சாத்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நாம் எண்ணுகிற உணர்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனாய் கர்த்தருக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அதை செய்வாரே.
அப்படி எனக்கும் உங்களுக்கும் ஏது இல்லை அப்படின்னு உணர்வு காரியங்களை நமக்கு செய்ய போறாரு என்பதுதான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடிந்தது. நினையாத நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். நினையாத நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர் நினையாத நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார், அதை நமக்கு செய்வார் என்பதை நாம் இன்றைக்கு ஆவியிலே நாம் உணர வேண்டிய காரியமாக அது இருக்கிறது. அதுக்காக நான் என் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அங்கே எலியாவின் காலங்களிலும் எலிசாவின் காலங்களிலும் மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். சரி, மரித்து போத்தி திரும்ப உயிரோடு எழுப்பிட்டாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள், பக்தியுள்ளவர்கள் அறிந்திருப்பார்கள். நம்முடைய மூதாதையர் காலங்கள்ல, பிதாக்களுடைய காலங்கள்ல இப்படி 2 வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் செத்து போனவர்களெல்லாம் படைக்க வச்சிருக்கிறாங்கப்பா. பெரியார் தேவனுடைய மனுஷன் இருந்தாரு, அவரு அப்படி செஞ்சிருக்கிறாரு. இது விதவையுடைய மகனை எழுப்பியிருக்கிறாரு. அப்படி சாரி பார்த்து விதவையினுடைய மகனை அவரு எழுப்பினாரு. அப்படின்னா பல காரியங்கள் அவங்க சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இங்க லாசருடைய காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் மார்த்தாள் என்கிற சகோதரன் லாசர் மரித்து போனாரு. ஏசப்பாக்கு சொல்லிவிட்டாங்க. ஏசப்பா ஒரு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியை போல ஜனகிரமத்தில் அவர் பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தாரு. அவர் ஏற்கனவே உயிரோடு எழுப்பின அனுபவங்கள் எல்லாம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விதவைக்கிறது ஒரே மகனை அவனை பாடையில தூக்கிட்டு வரும் பொழுது அந்த ஊரே அந்த விதவையினுடைய நிலையை பார்த்து, பரிதாபமான நிலைமையை பார்த்து மிகுந்த துக்கத்தோடு கூட வருகிற பொழுது ஆண்டவர் எதிர்த்து வந்திருக்கிறாரு. காரியத்தை அறிஞ்சு பாடை தொட்டு நிப்பாட்டி அந்த பையனை, அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பின சம்பவம்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அடே அப்பா, ஆதி காலங்கள்ல வல்லமையுள்ள தீர்க்கதரிசி எழுப்பினது போல இப்பொழுது இயேசுன்னு ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு, வல்லமையுள்ள தீர்க்கதரிசி சொல்றான்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இந்த சிக்கல்ல பார்த்த மாதிரி ஒரு காரியம். லாசர் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆண்டவர் ஊழியமா இருந்திருக்கிறாரு. அங்கங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து சேர்றதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. 4ஆம் நாள் அங்க வந்தாரு. அதுக்குள்ள அந்த லாசர் செத்து போயிட்டாரு. அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. பாடம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆச்சுன்னா கல்லறையை திறந்து பார்த்தோம்னா அந்த சரீரம் அழுகி நாற்று விடுத்து இருக்கும். ஹல்லேலூயா! அப்படி இதுவரைக்கும் எந்த தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் என்ன செய்யல, அழுகி போன ஒரு சரீரத்தை என்ன செய்யல, 4 நாள் 5 நாள் கழிச்சு உயிரோடு கூட எழுப்பல. ஹல்லேலூயா! அதனால கல்லறையை திறங்க அப்படின்னு சொன்ன பொழுது சான்ஸே இல்லையே அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் தான் அந்த லாசருடைய சகோதரியா இருந்த மார்த்தாளுக்கு உண்டானதாக யோவான் 11:39-40 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னாரு. எதுக்கு கல்லை எடுத்து போட சொன்னாரு? இதற்கு மேல அது அழிவு இருக்குமே, இனி அவன் படைக்கிறதுக்கு எந்த ஒரு ஏதுக்களும் இல்லையே, ஒரு சூழ்நிலை இல்லையே, சான்ஸ் இல்லையே அப்படின்னு இந்த அம்மாக்குள்ள ஒரு என்ன ஓட்டம் தானே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்காக தான் அப்படித்தானே வந்திருக்கோம். இதுக்கு முன்னால அப்படி ஒரு காரியம் நடந்ததாக இல்லையே.
யார் காலத்தில் நடந்ததாக இல்லையே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். அது உடனே சில மணி நேரங்களில் நடந்த ஒரு காரியமாகத்தானே இருந்திருக்கிறது. இது கலர்ல வச்சாச்சு அப்படிங்கிற பொழுது அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு அங்கே எழுதியிருக்கிறது, வாசிங்க. மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அதிசயம், இஸ்ரவேல் தேசத்திலே நடக்காத அதிசயம். எந்த ஒரு தேவனும் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்யறதுக்கு அவரு ஆயத்தமாக வந்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. திடீர்னு கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதுக்களே இல்லாத காலம் சூழ்நிலைமா இருந்தாலும் அது செய்யறதுக்கு அவர் ஆயத்தமாயிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யலாம், அது இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். பலவீனமா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களா இருக்கலாம். இது அவ்வளவுதான், இதுக்கு மேல இது சரியாகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஏதுக்கள் இல்லை. அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமா இருக்கலாம், கொடுக்கப்பட்ட காரியங்களா இருக்கலாம். அப்படி குடும்பங்கள் அப்படி நினைக்கலாம். ஊழியர்கள் குடும்பங்கள்ல இனி அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கலாம். ஹல்லேலூயா. என்ன நடந்து பாருங்க, 43 44. இவைகளை சொன்ன பின்பு ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு லாசரை வெளியே வா என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமா. அவன் கால்களும் கைகளையும் பிரேத சீல்களால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாரி போன மனுஷன், அழுகி போன மனுஷன் உயிரோடு கூட வந்தாரு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோதனை செலுத்துகிறேன். இது நமக்கு தனிப்பட்ட காரியத்தில் மாத்திரமல்ல, திருச்சபை நிகழ்த்திலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஐயா மரிச்சு போன பிற்பாடு இந்த சபை இன்றைக்கு துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது, பல துண்டுகளாகி விட்டது. மனிதர்கள் தங்களுடைய காரியங்களுக்காக அப்படி உடைத்து அவரவர்கள் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு, ஜனங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக நானும் ஒரு ஊழியக்காரர் ஐயாவும் அந்த சபை காரியமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த ஐயா இந்த காரியமா பேசுகிறது என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஐயா சபை உடைஞ்சதுதான், இது இன்னும் பல துண்டுகளா உடைஞ்சு போகவே ஒழிய இனிமே இது ஒன்றும் சேராது, திரும்ப ஒரே சபை ஆகாது, அதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னு என்கிட்ட சொன்னது. இந்த பிரசங்கத்தின் காரியங்களை நான் ஆயத்தம் பண்ணுகிற பொழுது, இந்த பிரசங்கத்துக்காக நான் செய்தி ஆயத்தப்படுத்துகிற பொழுது கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை எனக்கு கண்ணு முன்னாக கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. அவர் அப்படியே சொன்னாரு, உடைஞ்சிட்டியா, உடைஞ்சிட்டியா, அப்ப உடைஞ்சிருந்த காலம் இது 4ஆகவும் 8ஆகவும் ஒழிய இனி இது சேரவே சேராது அப்படின்னு அவர் சொன்னார். சான்ஸே இல்லையா. எனக்கு வருத்தமா இருந்தது. அது எப்படி ஆண்டவரே, இது கடைசி கால சமயம் என்று நீ சொல்லி இருக்கிறீர்களே. பரிசுத்தவான்கள் சொன்னது மாத்திரம்
அநேகமாக அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இவர் வாயிலிருந்து இப்படி வார்த்தை வருகிறது. பலரும் மன நிலையம் அவர்கள் காரியங்கள் அப்படித்தானே இருக்கிறது. இனி அவ்வளவுதான், சான்ஸே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனா இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாத காலங்களுக்கு முன்பாகவே அதிகமாக பெரியவங்க சொன்னாங்க மாத்திரமல்ல, வீரம் பல நேரங்களில் இவைகளை உறுதிப்படுத்த முடியாத பர்சனலாகவும் நிறைய காரியங்களை எனக்கும் பேசியிருக்கீங்க, பலருக்கும் பேசியிருப்பீங்களா ஆண்டவரே, எப்படி அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையாக அது இருந்தது. அப்படி இருந்த காலங்களில் தான் சில வருடங்கள் அப்படி கடந்து போய் கொண்டிருந்தது. நான் செபிக்கிறதை தேவ சமூகத்தில் நான் விடவில்லை. இனி ஒரு சபை இல்லை என்று திரும்ப திரும்ப கர்த்தர் அந்த இடைக்காலங்களில் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். இனி ஒரு சபை இல்லை, இனி வேறு ஒரு சபை இல்லை என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு நாள் கர்த்தர் இடத்துல பேசி நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப அங்கேதான் வந்து நிறுத்துகிறார் கர்த்தர். நான் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தரை சேனை எழுப்பு, இந்த சேனை ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு, அந்த வாலிபர் கூட்டம், அந்த வாலிபர் சேனை திரும்பவும் என் சபையை கட்டும். நான் திரும்பவும் சபைக்குள்ளே நான் ஒரு உயிர் மீட்சியை நான் உண்டாக்கி சபைக்குள்ளே ஒரு உயிரடையும் சொல்ல உயிரிழந்தது போல அப்படி ஒரு காரியத்தை நான் செய்து சிதறி இருக்கிற ஆத்துமாக்களையும் தேவன மனிதர்களையும் சபையும் நான் திரும்பவும் நான் ஒன்று கூட்டி சேர்ப்பேன். உலகம் முழுவதும் திரும்பவும் என்னுடைய வேலை தீவிரப்படும். உலகம் முழுவதும் கர்த்தருடைய என்னுடைய வேலை தீவிரப்படும். உலகம் முழுவதும் முன்குறிக்கப்பட்ட ஒன்று உள்ளே மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஆதியிலே சபையில் போகிற பொழுது தலைமைக்கு சொன்னது போல அந்த காரியங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது, அது நடக்கும் என்று சொல்லி தேவனா கர்த்தர் திரும்பவும் சொன்னார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காலங்களில் அதுக்கு ஏதுக்கள் இல்லாத கால சூழ்நிலை ஏதுக்கள் இல்லை என்று எண்ணுகிற பொழுது ஒரு நாளைக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த காலத்துக்கு பிற்பாடு கர்த்த வார்த்தை பிடித்து சேனை எழுப்பப்பட்ட பிற்பாடு ஏதுக்கள் இல்லாத போல இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியதானே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் எனக்கு கர்த்தர் அந்த புதன்கிழமையில நான் நினைக்கவே இல்லை, எதிர்பாராமல் கர்த்தர் திரும்பவும் என்னோடு கூட பேசினது போல ஒரு சில காலங்களுக்கு முன்பாக அதற்கு ஏதுக்கிறீர்களே என்று நினைத்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு தேவன மனுஷிக்கு தேவனா கர்த்தர் ஆராதனை நடந்துட்டு இருந்த பொழுது ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏதுக்கள் இல்லாத போலதான் இருக்கிறது. அப்படினாலே அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு வெளிப்படுத்து சாட்சின்னு சொன்னாங்க. வளர்ந்தமான ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய கட்டடம் அல்லது ஒரு மாளிகை கட்டுவதற்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே கொண்டு அங்கே எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய செங்கல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரத்துக்கு வேண்டிய கற்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முட்டை முட்டையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சிமெண்ட் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒரு பெரிய கட்டடம், ஒரு பெரிய மாளிகை கட்டுவதற்கு என்ன என்னெல்லாம் தேவைப்படுமோ உத்திரம் மரம் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய மனுஷி அந்த இடத்துல நிற்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இவங்க எல்லாம் கட்டடமாக கட்டி அதை நிறைவுபடுத்த உயர்த்துவதற்கு தண்ணி இல்லையே. இந்த வனாந்திரத்துல எங்க தண்ணி வரும்? இது வனாந்திரமான ஒரு இடமாக இருக்கிறது. எங்க தண்ணி வரப்போகுது? தண்ணிக்கு வர்றதுக்கு ஏற்கனவே இல்லையா, எங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து இந்த கட்டடத்தை கட்ட போறாங்க? வனாந்திரமா தெரியுது. அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிற பொழுது பெரிய மலை
ஒன்று அங்கே என்று இருக்கிறது, சோழு பெய்துகிறது. அப்ப அவங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏது இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு சொல்லக்கூடிய அந்த ஐயா சொன்ன மாதிரி இனி எங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி சபை எங்க எழுப்பி கட்டப்பட போகிறது, சேனையும் காரியங்கள் என்ன அதை ஜீரணிக்கோ விளக்க முடியல அப்படின்னு அவங்க சொன்ன காரியத்தை உறுதிப்படுத்த முடியாது கர்த்தர். அப்படி ஒரு வெளிப்படுத்தல் சில வருடங்களுக்கு முன்பாக எழுப்பிய காலங்களுக்கு பின்பாக கர்த்தர் அவங்க கொடுத்தார்கள். இங்க சாட்சி சொன்னாங்க. காலையை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், அதாவது இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யும், தண்ணீர் நீங்கள் ஓடி வரும் அப்படின்னு சொன்னது போல அப்படி ஒரு வெளிப்படுத்தல கண்டிருக்கிறார்கள். அந்த கர்த்தர் நான் அதை பத்தின சிந்தனை இல்லாமல் நான் யோசிக்கும் போது ஆறாவது உட்கார்ந்து ஒரு பலமான சத்தம் எனக்குள்ளாக ஒழித்த பொழுது இந்த காரியங்களை போல எல்லாம் அப்படியே எனக்குள்ள வந்து போனதை நான் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவசமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தனிப்பட்ட காரியங்களில் சான்ஸ் இல்லை நினைக்கிற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே காரியமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் இது இல்ல சான்ஸ் இல்லை, இவன் நிச்சயிக்கப்படுவானாரு சத்தியமா இருக்கு, நம்முடைய குடும்பம் நம்மளமாக வந்து சேருமா, அதுக்கு காலத்தை ரொம்ப தள்ளி போயிட்டு இனி அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல காரியமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். அவைகள் மாத்திரமல்ல, விசேஷமாக திருச்சபை குறித்தான காரியமும் அதுக்கு ஏதுக்களே இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், அதுக்கு ஏதுவாகவே இருந்தாலும், உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்தது போல திரும்பவும் தேவனாய் கர்த்தர் இந்த உலர்ந்து கிடக்கிறதானே இந்த திருச்சபையை உடைந்து சிதறி இருக்கிறான இந்த திருச்சபையை திரும்பவும் கர்த்தர் தம்முடைய சித்தப்படி சேனை கொண்டு திரும்பவும் கர்த்தர் ஒன்றுபடுத்தி ஒன்றாக்கி எழுப்பி கட்டி அதை மகிமைகளை ஏறெடுக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அது அற்பமான காரியம் என்று சொல்லி நாம் எலிசா தீர்க்கதரிசி சொன்னதாக நாம் என்ன செய்ய முடிகிறது? அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. 3:18 வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாவியரை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நமக்கு ஏதுள்ளாத காரியம்தான், சான்ஸே இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட காரியமா கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு அது அற்பமான காரியம், அற்பமான காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதுக்கள் இல்லை என்று நாம் உணர்கிற காரியங்களில் ஏது உண்டு என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிற காரியமாகவும் விசேஷமாக திருச்சபைக்கு சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படினாலே தேவஜனமே, இது கடைசி கால சபை என்று கர்த்தர் பரிசுத்தவான்கள் மூலமாக இல்லை, தலைமை மூலமாக மாத்திரமில்லை, நம்மோடு கூட பேசி தனிப்பட்ட பல காலங்களாக பேசிக்கொண்டே வருகிற காரியமாக இருக்கிறது. அது ஒன்றாயிருக்கிற போது பேசினார், உடைந்த பிறப்பும் பேசினார், நேற்று பேசினார், இன்றைக்கும் பேசுகிறார். ஹல்லேலூயா. இனியும் பேசுவார். கர்த்தர் சித்தம் கொண்டு இந்த சபையை திரும்பவும் ஒரே சபையாக எழுப்பி கட்டுவார். கர்த்தருடைய வேலை இந்த சபையை கொண்டு இந்த கடைசி நாட்களே தீவிரப்படும். ஜனங்கள் சபையாய் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மீண்டும் ரட்சிப்பின் வேலை சபையிலே தீவிரப்படும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபையாய் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். கர்த்தரோட சபையோடும் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எங்க கர்த்தருடைய வேலை தீவிரமாக நடக்கும். இந்த சேவை சபையிலே இருந்து எழுப்பப்பட்ட சேனை முன்னின்று செய்யும். ஹல்லேலூயா. அதற்கென்று முன்கரிக்கப்பட்டவர்கள் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. அவர்களை கொண்டு கர்த்தர் இந்த வேலையை எங்கும் தீவிரமாக நடப்பிப்பார்.
ஆவியானவருடைய யுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. மனுஷ செயலாக அல்ல, தேவ செயலாக அது நடக்கும். நமக்குள்ள இருந்து தேவன் ஆவியானவர் அந்த பலமான காரியங்களை நடப்பிப்பார். சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் நிறைவடை பூரணப்படும். வரைக்காக சபையும் ஆயத்தப்படும், நாமும் சபையை ஆயத்தப்படுவார். இதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு ஏது இல்லாததாக இருந்தாலும் அந்த ஏதுக்கள் உண்டாகும். அதுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்கிறார். அதற்காக நானும் என் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், எந்த எதுக்களும் இல்லாத போல் இருக்கிறது அல்லவா? ஆனாலும் கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுவார் என்று நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.